ஜஹல் வரும். இன்ன பைன யதை ஸாஅல அய்யாமன் யன்ஸிலு ஃபீஹல் ஜஹல். கியாமத்தினால் நெருங்க நெருங்க இந்த உம்மத்துல ஜஹல் வரும். என்ன ஜஹல்னா என்ன? அறியாமை. நாங்கள் அறிஞ்சுதானே வச்சிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே. உலக நாடுகள் என்ன நடக்குன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. இது தகவல்கள் சகோதரர்களே, இது தகவல். அறிவு என்பது அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் சலபுசாலிகள் சொன்னார்கள். இது அறிவு. அதை எங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இந்த ஜஹல், அல்லாஹ் பத்தி தெரியாது, ஆனால் எல்லாம் தெரியும் என்ற அந்த நப்பாசையோடு மமதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜஹல் இந்த உம்மத்துக்கு ஏற்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அறியாமை மிக பயங்கரமான ஒரு நோய். இன்றைக்கு பாருங்க, எங்கட வீட்டுல இருக்கிற பிள்ளைகளிடத்துல நீங்க கேட்டு பாருங்க, எவ்வளவு ஜஹல் இருக்குது. மார்க்கத்தை பத்தி ஜஹல். சினிமாவை பார்க்கறாங்க, பார்க்க கூடாது ஹராம் என்று சொன்னா அது ஹராமான்னு கேட்கிறாங்க. பாடல்களை கேட்காதீங்க, அது இசை ஹராமண்டா, இது ஹராமா, பாடலை கேட்கறது ஹராமான்னு கேட்கிறாங்க. அந்த அளவு பாவங்கள் மலிந்து போய்விட்டது, சர்வ சாதாரணமாகிவிட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த நிலை ஏற்படுமாக இருந்தால், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலத்துல இப்படி ஏற்படும் சொன்னாங்க, ஜஹல் கூடிவிடும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, வயன்குஸல் அமல் குறைஞ்சிடும், பேச்சு கூடும். இன்னைக்கு யார் எடுத்தாலும் பயான் பண்றதுக்கு ரெடி, யார் எடுத்தாலும் கிளாஸ் நடத்த ரெடி. 2 புகார்ல 2 ஹதீஸை படிச்சிட்டால், அல்லது யூடியூப்ல 2 மௌலைமார பயானை கேட்டா அவரே பயன் பண்ணுவாரு. ஆனா ஈமான் அவர்கிட்ட சரியா இருக்காது, அமல் சரியா இருக்காது, அமல்கள்ல குறைபாடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்தினால் நெருங்க நெருங்க அறிவு இல்லாமலாக்கப்படும், அறிவு அகற்றப்படும், அறிவு குறைஞ்சிரும், அறிவு கைப்பற்றப்படும், ஜஹல் இந்த உம்மத்துக்கு ஏற்படும். அதே மாதிரி அமல் குறைஞ்சிரும் சொன்னாங்க. அமல் குறைஞ்சிரும். இன்றைக்கு பாருங்க, நிறைய பேசக்கூடியவர்களை நிறைய பேரை பார்க்கிறோம். வட்டி ஹராம் பேசுறாங்க, ஆனா வட்டிக்குள்ள சர்வசாதாரணமா ஈடுபடுறாங்க. விபச்சாரம் ஹராம், சர்வசாதாரணம். மது ஹராம், சர்வசாதாரணம். அப்ப எனவே செயல்பாடுகள் குறைந்து பேச்சுக்கள், வீர வசனங்கள் அதிகரித்து விடும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத கியாமத்தினால் நெருங்க நெருங்க இப்படி நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் சொன்னாங்க, யதகாரபு ஸமான், காலம் வேகமாக செல்லும், காலம் வேகமாக செல்லும். இன்னைக்கு நாங்க சர்வசாதாரணமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். காலம் வேகமாக, அதாவது இன்று காலையில எழும்புறோம், லேசா ஒரு சின்ன வேலையை பார்க்கிறோம், இரவாகி விடுகிறது. காலம் சுருங்கும், இது பொதுவானது. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற பரக்கத்தும் போயிருக்கிற சகோதரர்களே. சில இமாம்கள் 44 வருஷம் 54 வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க எழுதின புத்தகம் எழுதினதை நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தா, ஒரு நாளைக்கு 50, சில அறிஞர்கள் 80 பக்கம் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இப்ப டைப் பண்ற மாதிரி இல்லை, மைய தொட்டு எழுதுவாங்க, அது காயணும், திரும்ப எழுதுவாங்க, அது காயணும். இப்படி எழுதித்தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் எல்லாம் எத்தனை புத்தகங்கள் எழுதிக்கிறாங்க. இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிப்புகளை பார்த்தால் 800 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். எல்லாமே எங்களுக்கு பிரிண்ட் ஆகி வர இல்லை, நிறைய விடுபட்டு இருக்குது. இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி 800 புத்தகங்கள் எழுதினாங்க. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 600 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு ஹஸ்ம் அல்-உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 400 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி 274 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் ஹத்தீப் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு கைம் அல்-ஜௌசியா 98 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு தைமியா 4000 பிரதிகள் எழுதிவிட்டு சென்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க 200 வருஷம் ஆள இல்லை. இன்றைக்கு யூசுப் அல் மீசி ரஹ்மத்துல்லாஹி தஹதீபுல் கமால் 250 ஜுஸுகள்ல இருக்குது. முஜல்லத்னா வால்யூம்கள், ஜுஸுனா சின்ன சின்னது வரும். 250 ஜுஸுல இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியர் அலாமின் நுபலா மிக பிரம்மாண்டமான புத்தகம். அதே மாதிரி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தக்ரீபுத் தஹதீப் அல் இசாபா ஃபி தம்மீசி ஸஹாபா என்று 12200 சொச்ச சஹாபாக்கள் எழுதி இருக்கிறார்கள். அல் இசாபா ஃபி தம்மீசி ஸஹாபாண்டு. இமாம் இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் உஸ்துல் காபாண்டு 5000 சஹாபாக்களை குறித்து எழுதி இருக்கிறார்கள். எப்படி எழுதினாங்க, எப்படி தேடினாங்க? இமாம் ஹத்தீப் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கலையை பத்தி ஒவ்வொரு பகுதிக்கும் புத்தகம் எழுதி இருக்கிறார்கள். இன்றைக்கு அடிச்சா, நெட்ல அடிச்சா எல்லாம் வருது, தட்டி விட்டோடனே வருது. இந்த ஹதீஸ் இங்க வருது, இங்க வருது, இங்க வருது, எத்தனை கிரந்தம் எல்லாம் வருது. ஆனா அன்னைக்கு எப்படி தேடினாங்க, எத்தனை கிலோமீட்டர் போனாங்க, எத்தனை பேரை சந்திச்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அது பெரிய பரக்கத்தாயிருந்து. இன்றைக்கு பாருங்க, காலம் ஒரு புத்தகத்தை ஒரு 2-3 பக்கம் வாசிக்கலுமா? குர்ஆன் எத்தனை பக்கம் ஓதுறாங்க ஒரு நாளைக்கு? அப்படின்னா ஹதீஸை எப்படி பாடமாக்குறது, ஹதீஸை எப்படி விளங்குறது, மார்க்கத்தை எப்படி படிக்கிறது, அதுக்கெல்லாம் நேரம் கொடுக்க எங்களுக்கு டைம் இல்லை.
அன்புக்குரிய சகோதரிகளே, நேரத்தில் பரக்கத் அல்லாஹு தாலா தரணும். நாங்கள் அதுக்காக வேண்டி துவா கேட்கணும். அல்லாஹ் இடத்துல அந்த நேரத்தில் பரக்கத்தை உண்டாக்கி அல்லாஹ் நிறைய படிக்கலாம் சகோதரர்களே, நிறைய வாசிக்கலாம். பெரும் பெரும் அறிஞர்கள் ஏன் எழுதி விட்டு சென்றார்கள்? தஃப்சீர் எடுத்து பாருங்க, பிரம்மாண்டமான புத்தகங்கள், வரலாறுகள் எடுத்து பாருங்க. அதே மாதிரி பெரும் பெரும் அகீதாவுடைய புத்தகங்கள் எவ்வளவு இமாம்கள் எழுதினார்கள். இன்று பாருங்க, எங்களுக்கு சின்ன ஒரு புத்தகத்தை வாசிக்க கூட நேரம் இல்லை. இந்த புத்தகத்தை எடுத்தேன், லோஹர் ஆயிருச்சு, அசர் ஆயிருச்சு, அதுபோல வேலை முடிஞ்சு டைம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்விடத்துல நாங்க இந்த காலத்துல வாழ்றோம், யா அல்லாஹ் நேரத்துல பரக்க செய்ய அல்லாஹ் துஆ கேட்கணும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகூனு ஃபிதனுன், புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, அல் காயித் ஃபியா கைரும் மினல் காயிம், அல் காயிம் ஃபியா கைரும் மினல் மாஷி, அல் மாஷி ஃபியா கைரும் மினஸ் சாஇ. சில ஃபித்னாக்கள் ஏற்படும், குழப்பங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில குழப்பங்கள் ஏற்படும். எப்படின்னு சொன்னால், உட்கார்ந்திருக்கிறவர் எழும்பி இருக்கிறவரோட சிறந்தவர்னு சொன்னாங்க. உட்கார்ந்து இருக்கிறவர், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல இப்படி சோதனை வரும், கியாமத்தினால் நெருங்க இப்படி நடக்கும். உட்கார்ந்து இருக்கிறவர் எழும்பி நிற்கிறவரை சிறந்தவர்னு சொன்னாங்க. புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு. எப்படி இது? உட்கார்ந்து இருந்தா ஈமான பாதுகாத்துக் கொள்ளலாம், கீழே அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே பள்ளிக்குள்ள வச்சுங்களேன், உட்கார்ந்து இருந்தா சரி. எழும்பி நின்றா அவர் ஃபித்னாக்களை பார்க்க வேண்டி வரும். அப்ப எழும்பி நின்றா சோதனைக்கு ஆளாயிருவார். எனவே உட்கார்ந்து இருக்கிற சிறந்தது. அதே மாதிரி நடக்கிறவர் அதாவது எழும்பி நிற்கிறவர் நடக்கிறவரை விட சிறந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பாருங்க, ஒரு ஆள் இப்ப இந்த பள்ளியில் ஒரு பள்ளி ரோட்டோரத்துல ஒரு ஆள் தக்பீரை கட்டி தொழுகிறார், தொழுது கொண்டிருப்பார். ஜன்னலால அவரோட பார்வை லேசா பாஸ் ஆச்சினால் ஒரு அந்நிய பெண் அரை நிர்வாணமா வருவாரு, அதை பார்ப்பார். எழும்பி நின்று அதை பார்ப்பார், உட்கார்ந்துடா பாதுகாப்பு கிடைச்சிடும். தண்ட பார்வையை கீழ்தாழ்த்தினாலே சில நாடுகள், நீங்க அரபு நாடுகள், சில நாடுகள் நீங்க போய் பார்த்த விளங்கும். அப்பதான் ஹதீஸே விளங்கும். அப்பதான் என்னடா இது, நடந்து போனால் கூட நாங்க ஃபித்னாவில் மாட்டிப்படுவோம், உட்கார்ந்து இருந்தா நல்லதுன்ற அளவுக்கு நாங்க மாட்டுப்படுவோம்டா. கீழே பார்த்துட்டு போனாலும் ஃபித்னா தான், மேலே பார்த்தாலும் ஃபித்னா தான். உட்கார்ந்துக்கிற சிறந்தது. ஏன்னா எங்களோட தீனை பாதுகாத்துக் கொள்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டை விட்டு வெளியே போனா மாட்டிக்கொள்வார். அந்த அளவுக்கு ஃபித்னா, குழப்பங்கள், சோதனைகள். ஏன்னா உலகம் முழுக்க எப்படி கல்ச்சர் மாறும் அன்றைக்கு சர்வசாதாரணமா பார்க்கிறோம். அந்நிய பெண்களுடைய ஆடைகள், இது நாங்க எவ்வளவு ஈமானோட போனாலும் நாங்க மாட்டிக்கொள்வோம். அது மட்டுமல்ல, நீங்க எங்க போனாலும் அங்கு நீங்க ஒரு நண்பர்கிட்ட போவீங்க, போனால் அவர் ஏதோ ஒரு தவறான வேலையில் ஈடுபடுவார். நீங்க அதை பார்த்து நீங்களும் பழகுறீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற சலாமத், எழுமினண்டா ரைட் தூண்டப்படுவீர்கள். சரி, நாங்க போவீங்க, அங்க நடந்து போனீங்கன்றால் திரும்ப அதன் பால் விரைந்து செல்வீங்க. அப்படியே உங்களுக்கு பழகி போயிடும். அதனால வீட்டுக்குள்ள இருக்கிறது சிறந்தது. அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொழுது முடிஞ்சவனே வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. கேட்டாங்க, அவரோட வாழ்ந்த நண்பர்கள் கேட்டாங்க, நீங்க தனியே வீட்டுக்குள்ள போறீங்களே, உங்களுக்கு மனசுல இந்த ஸ்ட்ரெஸ், அழுத்தம் வராதா, விரக்தி வராதா? ஏன் எங்களை விட்டுட்டு பேசாம எங்களோட கதைக்காம ஏன் போறீங்க? அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எனக்கு எப்படி ஸ்ட்ரெஸ், அழுத்தம் வரும், எனக்கு எப்படி விரக்தி வரும்? நான் சஹாபாக்களோடும் தாபீன்களோடும் அமர்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய பற்றி படிக்கிறேன், அவங்கள வாசிக்கிறேன், அவங்களோட வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறேன். உங்களோட வந்தா நீங்க புறம் பேசுவீங்க, நானும் கெட்டு போய் நீங்களும் கெட்டு போய் எல்லாருமே நாளைக்கு அல்லடத்துல பாவி ஆகணும். அதனால தான் நான் தனியே வந்து உட்காரேன்னு சொன்னாங்க. சில கட்டங்கள்ல நாங்க தனிமையில் இருப்பது சிறந்தது, சில கட்டங்கள்ல இருப்பது சிறந்தது, சில கட்டங்கள்ல வீட்டை பற்றி பிடிப்பது சிறந்தது, சில கட்டங்கள்ல வாயை பொத்தி கொண்டிருப்பது சிறந்தது. உங்களுக்கு ஃபித்னா, குழப்பம் ஏற்படுது, எதை பேசுறது என்ன பேசுறேன்னு தெரியலண்டா சும்மா மனசுக்கு படுறதை பேசாதீங்க. வாயை மூடி மௌனமாக இருங்க. நிறைய பேர் இன்றைக்கு ஒன்றுமே தெரியாது, அதை பத்தி தெரியாது, துனியாவும் தெரியாது, ஆகிராவும் தெரியாது. பேச விட்டா பேசிக்கொண்டே இருப்பார்கள். இல்மை பத்தி, ஹதீஸை பத்தி, குரானை பத்தி, அறிஞர்களை பத்தி, இந்த நாட்டை பத்தி, உலகத்தை பத்தி ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க தெரியாது. ஆனால் அவருடைய மனோச்சியின் அடிப்படையில் பேசிக்கொண்டே இருப்பார். இது ஃபித்னாக்குள்ள அவர் மாட்டிக்கொள்கிறார். சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்குதா, மௌனமாக இருங்க. அதான் சலபு சாலிஹுடைய மன்ஹஜ் வழிமுறை.